பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷை பொறுத்தவரையில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் எடுத்து நம்ம வந்து கிளாஸஸாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது 9 கிளாஸஸாக பிரிக்கலாம். அந்த 9 கிளாஸஸில் வேர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ், ஆட்ஜெக்டிவ் கிளாஸ், ஆட்வர்ப் கிளாஸ், இந்த 4 கிளாஸஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். டிட்டர்மினர், ப்ரோனவுன், ப்ரப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன். இப்போ இந்த 5 கிளாஸஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினர். டிட்டர்மினர்னா என்ன அப்படின்னா, ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா அந்த நவுனை பற்றி அடிஷ்னல் கூடுதல் தகவல் கொடுக்கறது டிட்டர்மினர். இது வந்து நவுனுக்கும் முன்னாடி வரும். பொசிஷன் வந்து நவுனுக்கும் முன்னாடி வரும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நம்ம சில கேள்விகள் கேட்டோம்னா அந்த கேள்விக்கான பதிலை வச்சு இது டிட்டர்மினர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது யாருடைய அப்படிங்கிற கேள்விக்கான பதில், அல்லது எத்தனை, எவ்வளவு, எந்த, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வர்ற பதில் கண்டிப்பாக டிட்டர்மினராக தான் இருக்கும். சரி, அடுத்தது ப்ரோனவுன். ப்ரோனவுன்ங்கிறது எங்கே ஒரு நவுனை பயன்படுத்துகிறோமோ இந்த இடத்துல ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் ப்ரோனவுன். இப்போ ப்ரோனவுன் அப்படிங்கும்போது அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு கேட்டகரி வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. தென் இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. இப்போ பர்சனல் ப்ரோனவுன்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐங்கிறது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், மீங்கிறது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இந்த மாதிரி பர்சனல் ப்ரோனவுன்ஸ்லையும் சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் மட்டும் எடுத்துருக்கோம். இது தவிர டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா 4 ப்ரோனவுன்ஸ் தான் இருக்குது. திஸ், தட், தீஸ், தோஸ். இந்த 4மே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். திஸ், தட் ரெண்டும் சிங்குலர், தீஸ், தோஸ் ப்ளூரல். இது தவிர இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி, அதாவது சம், எனி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது ப்ரப்போசிஷனுக்கு வரலாம். ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி வரும். இப்போ ப்ரப்போசிஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன், அட், ஆன், வித். இப்போ இதில் பொதுவாக நம்ம வந்து ப்ரப்போசிஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ப்ரப்போசிஷன் இன்னொரு லாங்குவேஜில் சேமாக இருக்காது, மாறலாம். இப்போ அதுக்கு உதாரணமாக, சப்போஸ் தமிழில் வந்து இல் அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸுக்கு இன் சேர்த்துறோம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, அப்போது எங்கெல்லாம் இல் சேர்த்துறோமோ இல் வருதோ அது எல்லாமே வந்து இன் போடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக தோட்டத்தில் அப்படிங்கிறதுல இன் வருது, இல் வருது. பேருந்தில் அப்படின்னாலும் இல் இருக்குது, வீட்டில்னாலும் இல் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த 3க்குமே ஒரே ப்ரப்போசிஷன் வராது. இப்போது கார்டனில் அதாவது தோட்டத்தில் சொல்லும்போது இந்த கார்டன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பேருந்தில் அப்படின்னு சொல்லும்போது ஆன் த பஸ் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வீட்டில் போது அட் ஹோம்னு சொல்லுவோம். ஆக இதில் வந்து கேஸ் டு கேஸ் நம்ம ப்ரப்போசிஷன் எது வரும்னு பார்த்து தெரிஞ்சுட்டு தான் பயன்படுத்த முடியும். அடுத்தது இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வியப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது இன்டர்ஜெக்ஷன்ஸ்க்கு. இதுக்கு வந்து மீனிங் சொல்கிறத விட சிச்சுவேஷன் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில், சூழ்நிலையில் நம்ம வந்து உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸ் வந்து இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி பொதுவாக எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து பயன்படுத்துவோம். கடைசியாக வந்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது இணைப்பு சொல்னு சொல்லலாம். இது வந்து எதை இணைக்கும் அப்படின்னா 2 வேர்ட்ஸை இணைக்கலாம், அல்லது ஃப்ரேசஸ் இணைக்கலாம், சென்டென்சஸையும் இணைக்கலாம். அதுதான் நம்ம வந்து கன்ஜங்ஷன் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ டிட்டர்மினர்ஸ்க்கு நம்ம 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரோனவுன்ஸுக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சம், திஸ், இந்த 2ம் டிட்டர்மினர்லேயும் இருக்குது. அதே சம், திஸ் வந்து ப்ரோனவுன்லேயும் இருக்குது. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி வந்து நவுனை மாடிஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து டிட்டர்மினர். நவுனு இல்லாமல் நவுனுக்கு பதிலாக வந்துச்சுன்னா அது வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம காட்ட முடியும். இப்போ இது ஒரு பென்சில் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ பென்சில்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இப்போ திஸ் தனியாக வருது. ஆனால்
திஸ் பென்சில் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது திஸ் பென்சில் அப்படிங்கிறதுல பென்சிலுக்கு முன்னாடி திஸ் வரும். அதனால அதில் இருந்து டிட்டர்மினர். திஸ் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லும்போது திஸ்ங்கிறது ப்ரோனோனா வரும். ரைட். கன்ஜங்ஷன்ஸை பொறுத்தவரையில் அண்ட் பட் இது ரெண்டும் ஒரு டைப்பில் வரும். இஃப் ஆஸ்ங்கிறது இன்னொரு டைப். அதாவது இப்போ சென்டென்சஸ் வந்து நம்ம க்ளோசஸாக பிரிக்கலாம். அதில் ஒரு க்ளோஸ் அப்படின்னா அது ஒன்று கோஆர்டினேட் க்ளோஸாக இருக்கும் அல்லது சபார்டினேட் க்ளோஸாக இருக்கும். இப்போ வந்து கன்ஜங்ஷன்ஸ் வச்சு அது வந்து கோஆர்டினேட் க்ளோஸாக சபார்டினேட் க்ளோஸாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ அண்ட் பட் இந்த ரெண்டும் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சொல்லுவோம். அதனால இந்த கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய க்ளாஸ் வந்து கண்டிப்பாக கோஆர்டினேட் க்ளாஸாக தான் இருக்கு. அதே மாதிரி சபார்டினேட் க்ளாஸ் அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்திடும். டிட்டர்மினர், ப்ரோனவுன், ப்ரொபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன். அதை பற்றி இன்னைக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியா கொடுத்துருக்கேன். டிட்டர்மினர்ங்கிறது நவுனுக்கு முன்னாடி வரும். யாருடைய, எத்தனை, எவ்வளவு, எந்த அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கான பதிலாக இருக்கும். ப்ரோனவுன்ஸுங்கிறது நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது. ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது நவுனுக்கு முன்னாடி, நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி வரக்கூடியது. இதில் கேஸ் டு கேஸ் பார்க்கணும். நம்ம டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தவிர்க்கிறது நல்லது. இன்டர்ஜெக்ஷனுங்கிறது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இது வந்து வேர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரேஸாக கூட இருக்க முடியும். அடுத்தது கன்ஜங்ஷன்ஸில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், இன்னொன்று சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்.